عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويا آدم اسكن أنت وزوجك الجنة وكلا منها رغدا حيث شئتما ولا تقربا هذه الشجرة فتكونا من الظالمين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்க்கை வரலாறு பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் உண்டாகுமாறாக. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு இரவு தொழுகைக்கு பிறகும் நாம் சூரத்துல் பக்ராவில் இருந்து சில வசனங்களை எடுத்துக்கொண்டு அதனுடைய விளக்க உரைகளை நாம் பார்த்து கொண்டே வருகின்றோம். அந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக அல்லாஹ்வும் அவனுடைய வானவர்களுடைய உரையாடலை நாம் பார்த்தோம். அடுத்ததாக அல்லாஹ்வும் அல்லாஹ்விற்கு மாறு செய்த அந்த இப்லீஸுடைய உரையை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். இன்றைய தினம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் தன்னுடைய கண்ணியமான படைப்பாகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் என்ன கூறினான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள், ஷைத்தான் எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாமை வழி கெடுத்தான் என்பதை நாம் இன்றைய தினம் நாம் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவில் வயா ஆதம் உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்ன, ஆதமே நீரும் உனது மனைவியும் சொர்க்கத்தில் தங்குங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகின்றான். இந்த உரையாடெல்லாம் முடிந்ததற்கு பிறகு, இப்லீஸுடைய விவாதம் முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்ததாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மீது இதை கட்டளையிடுகின்றான், நீயும் உன்னுடைய மனைவியும் சொர்க்கத்தில் தங்குங்கள் என்று. இப்போ இங்கே என்ன கேள்வி எழுப்பப்படுகின்றது என்றால், அந்த சபையில் இருந்தவர் யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான் இருந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான் அல்லாஹ் சஜ்தா செய்யுமாறு கட்டளையிட்டார். ஆனால் சொர்க்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீயும் உன்னுடைய மனைவியும் தங்குங்கள் என்று கூறும்போது, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி அவர்கள் எப்படி வந்தார்கள் என்ற கேள்வி நமக்கு வரும். இதற்கு விளக்கமாகத்தான் இப்னு கசீர், தஃப்சீர் இப்னு கசீரில் இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததற்கு பிறகு அவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு படைப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் துணையாக இருப்பதற்காக ஒரு துணைவியை அல்லாஹ் என்ன செய்கின்றான்? ஏற்படுத்துகின்றான். இப்னு அப்பாஸ் அவர்கள் கூட இதற்கு விளக்கமாக பதில் அளிக்கின்றார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உறங்கிவிட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உறங்கிவிட்டார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உறக்கத்தில் அறியாத நிலையில் இருந்தபோது அல்லாஹ் அவர்களுடைய இடது விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தில் சதையை வளர செய்தான். பிறகு அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய விலா எலும்பில் இருந்து அவர்களுடைய மனைவியான ஹவ்வாவை ஒரு பெண்ணாக படைத்தான். அதனால் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஆதமுடைய விலா எலும்பில் இருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆக இப்படி இருக்கும் பொழுது இதற்கு விளக்கமாக இந்த தஃப்சீரை பார்க்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய விலா எலும்பில் இருந்து என்ன செய்திருக்கின்றான்? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்திருக்கின்றான் என்பதை இது நமக்கு விளக்கமாக சொல்லப்படுகின்றது. ஆக நாம் யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில், நவீன காலகட்டத்தில் டெஸ்ட் டியூப் பேபி என்று சொல்லி எவ்வளவோ விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆரம்ப காலத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த தாய் இல்லாமல், தந்தை இல்லாமல் அல்லாஹ் என்ன செய்திருக்கின்றான்? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்திருக்கின்றான் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆக இதையெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையாக அல்லாஹ் தஆலா எப்படி படைத்திருக்கின்றான் என்றால், ஆணுடைய விலா என்பதிலிருந்து சூரத்து நிசாவில் ஆரம்ப வசனத்தில் கூட அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகின்றான்? யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்குமுல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸி வாஹித. ஒரே ஆத்மாவிலிருந்து அல்லாஹ் உங்களை படைத்தான், ஒரே உயிரிலிருந்து அல்லாஹ் படைத்தான். வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா, அந்த ஒரே ஆத்மாவிலிருந்து உங்களுடைய ஜோடியை படைத்தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கின்றான். ஆக இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு துணையாக என்ன செய்திருக்கின்றான்? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்ன செய்திருக்கின்றான்? படைத்தான் என்பதை இங்கே பார்க்கப்படுகின்றது. ஆக இதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 பேரையும் அழைத்து என்ன செய்கின்றான்? கட்டளையிடுகின்றான். குர்ஆனில் எந்த வசனம் எடுத்துக்கொண்டாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடும் பொழுது வயா ஆதமுஸ்குன் அன்த வஸௌஜுக, ஆதமே நீரும் உம்முடைய மனைவியும் சொர்க்கத்தில் தங்குங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றார். இன்னும் சில இடங்களில் கூட இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். ஆதம் நீ மட்டும் தனியாக செல்ல வேண்டாம், நீயும் உம்முடைய மனைவியும் சொர்க்கத்தில் தங்குங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு, அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் சில செய்திகளை சொன்னான். நீங்கள் 2 பேரும் தாராளமாக சொர்க்கத்தில் எங்கே வேணாலும் போகுங்கள், எங்கே வேணாலும் சென்று மகிழ்ச்சியாக இருங்கள், தாராளமாக எது வேணாலும் நீங்கள் என்ன செய்யுங்கள், சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஒரே ஒரு சோதனையை வைக்கின்றான். என்ன சோதனை வைக்கின்றான்? அந்த மரத்தை நெருங்காதீர்கள், அந்த மரத்தை நீங்கள் நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, அந்த மரத்தை நெருங்காதீர்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். சூரத்துல் ஆராஃபில் அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டியிருக்கின்றான், அதாவது ஆதமே நீரும் உமது மனைவியும் சொர்க்கத்தில் வசியுங்கள், நீங்கள் இருவரும் விரும்பியவாறு உண்ணுங்கள், இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீர்கள். ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்தை நெருங்காதீர்கள். அப்படி நீங்கள் நெருங்கி விட்டீர்கள் என்றால் ஃபதகூனா மினல் ஸாலிமீன், நீங்கள் அநியாயக்காரர்களுடன் ஆகிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றான். யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொர்க்கத்தில் தங்குங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடும் பொழுது அல்லாஹ் சொர்க்கத்தில் எல்லா விதமான வசதிகளையும் ஏற்படுத்தி வைத்திருந்தான். சொர்க்கத்தில் எல்லா விதமான வசதிகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருந்தான். அவங்க தாராளமாக தங்கக்கூடிய ஏற்பாடு செய்து வைத்திருந்தார். எங்கே வேணாலும் போகலாம், சொர்க்கத்தில் என்ன வேணாலும் செய்யலாம், எது வேணாலும் சாப்பிடலாம், எப்படி வேணாலும் இருந்து கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ் சோதனையாக, டெஸ்டாக ஒரு மரத்தை மட்டும் நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் என்ன செய்தான்? கட்டளையிட்டான். இன்னும் அல்லாஹ் சில விஷயத்தை சொன்னான். உங்களுடைய எதிரி யார் தெரியுமா? இந்த ஷைத்தான். இந்த ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான எதிரியாக இருக்கின்றான். அவன் என்ன செய்து விடுவான் தெரியுமா? அவனை உங்களை இந்த சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றக்கூடும், உங்களை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு அவன் முயற்சி செய்வான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தாஹாவில் நமக்கு என்ன செய்திருக்கின்றான்? சொல்லி காட்டுகின்றார். சூரத்து தாஹாவில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, யாதம் இன்ன ஹாதா அதுவுல் லக வலி ஸௌஜிக, ஆதமே நிச்சயமாக இவன் உமக்கும் உம்முடைய மனைவிக்கும் எதிரியாவான். இந்த இடத்தில் அல்லாஹ் ஆதமுக்கு மட்டும் சொல்லவில்லை, ஆதமே உமக்கும் உம்முடைய மனைவிக்கும் இவன் எவன்? பகிரங்கமான எதிரி. இவன் என்ன செய்ய? ஃபலா யுக்ரிஜன்னகுமா மினல் ஜன்ன, இவன் உங்களை சொர்க்கத்திலிருந்து நிச்சயமாக வெளியேற்ற முடியும், இவன் உங்களை வெளியேற்றுவான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு நீங்கள் அதற்குள்ளாகி விடாதீர்கள், அந்த நிலைக்கு தள்ளப்பட்டு விடாதீர்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றார். அல்லாஹ் அருமையாக என்ன செய்கின்றான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுக்கும் அல்லாஹ் தஆலா புரிய வைக்கின்றான். புரிந்ததற்கு பிறகு இன்னும் சொன்னான், இன்னலக்க அல்லா தஜுஆ ஃபீஹா வலா தராம், இந்த சொர்க்கத்தில் இருக்கின்றதே, இந்த சொர்க்கம் பசியாகவோ நிர்வாணமாக நீங்கள் இருக்க மாட்டீங்க. இந்த சொர்க்கத்தில் பசிக்கு உங்களுக்கு வேலையே கிடையாது.
நீங்கள் பசிக்கு கூட நீங்கள் பசியாக இருக்க மாட்டீர்கள், நிர்வாணமாகவும் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். நீங்கள் நிர்வாணமாக தாரா நிர்வாணமாக நீங்கள் இருக்க மாட்டீர்கள். இன்னும் நீங்கள் தண்ணீர் தாகித்து கொண்டு கூட நீங்கள் இருக்க மாட்டீர்கள். தாகம் கிடையாது, பசி கிடையாது, நிர்வாணமாக இருக்க மாட்டீர்கள். உங்களுக்கு வெயிலில் கஷ்டப்படவும் உங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. வெயில் கிடையாது, வெப்பம் கிடையாது, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கின்றான், சொல்லி காட்டிருக்கின்றான். ஆனால் ஷைத்தான் விடவில்லை. இதுக்கப்புறம் தான் ஷைத்தான் என்ன செய்கின்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் வலிக்கெடுப்பதற்காக முயற்சி செய்கின்றான். நமக்கு கிடைக்காத சொர்க்கம், எனக்கு கிடைக்காத சொர்க்கம் ஆதமுக்கும் ஹவ்வாவுக்கும் ஏன் கிடைக்க வேண்டும்? இவர்களுடைய சந்ததிகள் இங்கே வாழக்கூடாது, இவர்களை எப்படியாவது வெளியேற்ற வேண்டும், இவர்களை எப்படியாவது இந்த சொர்க்கத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக ஷைத்தான் பல சூழ்ச்சிகளை செய்கின்றான். அல்லாஹ் எப்படியெல்லாம் தடுத்தானோ, எதையெல்லாம் சொல்லி புரிய வைத்தானோ, அவன் அதையே கொண்டு அவன் என்ன செய்கின்றான், வழி கெடுக்க வைக்கின்றான். எதை நெருங்கக்கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிட்டானோ அந்த இடத்திற்குத்தான் ஷைத்தான் என்ன செய்கின்றான், அவர்களை அழைத்து செல்கின்றான். ஷைத்தான் நினைத்திருந்தால் வேற ஏதாவது செய்து வேற ஏதாவது தீமைகளை செய்து வெளியாக்கியிருக்கலாம். ஆனால் அல்லாஹ் எதை கட்டளையிட்டானோ அதில் தான் மாறு செய்ய வைக்க வேண்டும், அதில் தான் இவர்களை என்ன செய்ய வேண்டும், பாவம் செய்ய வைக்க வேண்டும் என்பதற்காக ஷைத்தான் என்ன செய்கின்றான், அவர்களிடத்தில் வந்து பல முறையில் வந்து பல வழியில் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் வலிக்கு எடுத்து கொண்டிருக்கின்றான். ஃபஅஸல்லஹும ஷைத்தான், அவர்களை எப்படியாவது வலிக்கி விட வேண்டும், அவர்களை எப்படியாவது கீழே தள்ள வேண்டும், தரமட்டமாக்க வேண்டும் என்பதற்காக அஸல்ல என்ற வார்த்தைக்கு அரபியில் வலிக்கி விழுவது என்று சொல்வார்கள். வலிக்கி விழுக வைக்க வேண்டும். அவர்கள் ஷைத்தான் வலிக்கி விழுக வைப்பதற்காக எவ்வளவோ முயற்சிகளை செய்கிறான். தஃப்சீர்கள் வருகின்றது, ஷைத்தான் பல முறை வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து நண்பனாக வந்து என்ன செய்கின்றான், சொல்லுகின்றான், அந்த மரத்தை போய் பாரு, அழகான மரம், அழகான கனிகள், அதை எடுத்து சாப்பிடு, அதிலிருந்து நீ சுவைத்து பார் என்று சொல்லும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுத்து விடுகின்றார்கள். முடியாது, அல்லாஹ்வுடைய கட்டளை, நான் அதை நெருங்க மாட்டேன் என்று சொல்கின்றார்கள். அதே போல ஷைத்தான் இப்படியும் போற, யா ஆதம், ஆதமே, ஹல் அதுல்லுக அலா ஷஜரத்தில் குல்தி வ முல்கில் லா யப்லா, ஆதமே, நித்திய வாழ்வளிக்கும் மரத்தையும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய இந்த மரத்தில் உடைய பலகளை சாட்டி நிரந்தரமாக இருந்து விடுவாய், அல்லது அழிவில்லாத அரசாங்கத்தை உமக்கு நான் அறிவித்து தருவா. நீ உண்மையாக அரசி, அதாவது நிலைத்து நிற்பதற்காக, நிரந்தரமாக வாழ்வதற்காக, இதனால் தான் அல்லாஹ் இந்த மரத்தை நெருங்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். நீ இதை சாப்பிட்டால் நிரந்தரமாக இருந்து விடுவாய், நீ உனக்கு வந்து அரசாட்சி கிடைக்கும் என்று, நீ மாணவர்களாக ஆகிவிடுவாய் என்று எதேதோ சொல்லி அவர்களை என்ன செய்தான், வழி கெடுத்து வைத்தான். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யவில்லை, அவர்கள் வழி தவறவில்லை, அவர்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு இருந்தார்கள். இன்னும் சில நேரங்கள் இன்னிலக்குமால மினன் நாஸிஹீன், நான் உங்களுக்கு ஆலோசகர், நான் உங்களுக்கு நல்ல நண்பன், ஆலோசகர் செய்கின்றேன், ஆலோசனை தருகின்றேன், என்னுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஷைத்தான் சொல்லுகின்றான். அப்பையும் அவர்கள் என்ன செய்யவில்லை. இறுதியாக அவன் எடுத்த ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, ஃபவஸ்வஸலஹுமா, டைரக்டாக வந்து செய்தான், நேரடியாக வந்தான், அவர்கள் வழி கெடுக்க முடியவில்லை. எவ்வளவோ சொல்லி பார்த்தான், அவர்கள் வழி கெடுக்க முடியவில்லை. ஆனால் மனிதர்களுடைய உள்ளம் இருக்கின்றதே, ஒரு அழகான இந்த உள்ளத்தை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றான். அவர்களுடைய உள்ளம் மிக எளிமையான ஒரு உள்ளம், இலகுவான மனது என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட உள்ளத்தில் ஷைத்தான் வந்து என்ன செய்கிறார் தெரியுமா, ஊசலாட்டத்தை, எண்ணங்களை போடுகின்றான். ஃபவஸ்வஸலஹுமா, ஷைத்தான் அவர்களுடைய உள்ளங்களில் வந்து ஊசலாட்டத்தை போடுகின்றான். நேரடியாக வந்து பார்த்தான், நண்பனாக வந்து பார்த்தான், முடியவில்லை, சொல்லி பார்த்தான், முடியவில்லை. இறுதியாக அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், மனிதர்களுடைய உள்ளங்களில் ஊசலாட்டத்தை போட்டு வழி கெடுப்பான் என்று அல்லாஹ் சூரத்துல் நாஸில் சொல்லி காட்டியிருந்தானே, அதே போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்தில் ஃபவஸ்வஸ இலைஹி ஷைத்தான், ஷைத்தான் அவர்களுக்கு ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினான். ஷைத்தான் அவர்களுக்கு ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினான். எப்படி ஏற்படுத்தினான் தெரியுமா? பெண் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமுடைய மனதில் ஒரு ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழி கெடுக்க வைத்து அந்த பழங்களை சாப்பிட வைத்து விட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பழங்களை சாப்பிட வைத்து விட்டான். ஃபவஸ்வஸலஹுமா ஷைத்தான்,
ஷைத்தான் என்ன செய்து விட்டான்? அந்த பழங்களை புசிப்பதற்காக ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்ன செய்தார்கள்? அந்த மரத்தை நெருங்கி அந்த பழத்தை சாப்பிட்டார்கள். சாப்பிட்டதற்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமா? அதை அல்லாஹ் அழகாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார். இருவருக்கும் மறைக்கப்பட்டிருந்த அவர்களுடைய வெக்கத்தலங்கள் அவர்களுக்கு வெளிப்படையாக்குவதற்காக அவர்களிடம் கெட்ட எண்ணத்தை ஷைத்தான் ஏற்படுத்தினான். அவர்கள் அதை சாப்பிட்டார்கள். அவர்களிடத்தில் அந்த வெக்கத்தலங்கள் வெளிப்படுத்தப்பட்டன. அதனால் அவர்கள் தன்னுடைய அதாவது சொர்க்கத்தில் வரக்கில் ஜன்ன சொர்க்கத்துடைய இலைகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் மறைத்தார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆன் மூலமாக சொல்லி காட்டினார். யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலமாக நமக்கு என்ன சொல்லி காட்டியிருக்கின்றான் என்றால், எதை அல்லாஹ் நமக்கு தடுக்கின்றானோ, எதை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகின்றானோ அதை ஷைத்தான் புரிந்து கொண்டு அந்த வழியில் வந்து தான் மனிதர்களை கெடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எப்படி அவன் வழி கெடுக்க வேண்டும் என்று எண்ணிவிட்டான் என்றால் அந்த வழியை விட்டு அவர்களை நகர்த்தி நரகத்தின் பக்கம் அழைத்து சென்று விடுவான். அப்படித்தான் இங்கே நடந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொர்க்கத்தில் எல்லாவற்றையும் வைத்து எது வேணாலும் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு ஒரேயோர் மரத்தை மட்டும் நெருங்க வேண்டாம் என்று சொல்லும் பொழுது மனிதனுடைய உள்ளம் இறுதியாக அது என்னத்தான் இருக்கும் என்று பார்த்து விடுவோம் என்று நினைத்து அதை புசித்தார்கள். இறுதியில் நஷ்டம் அடைந்தார்கள், அநியாயக்காரராக மாறினார்கள், அநீதி இழைத்து விட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் மூலமாக சொல்லி காட்டினார். யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஆரம்பத்திலேயே ஷைத்தான் என்ன செய்து விட்டான்? அவர்களை வழி தவற செய்து விட்டான். நாமெல்லாம் சாதாரண மனிதர்கள். இன்று நம்மளை எப்படியெல்லாம் வழிகெடுத்து கொண்டிருக்கின்றான்? அல்லாஹ் நமக்கு எதை கட்டளையிட்டிருக்கின்றான்? தொழுகுங்கள் என்று கட்டளையிட்டிருக்கின்றான். நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான். தான தர்மங்கள் கொடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கின்றான். ஆனால் பகிரங்கமான எதிரியாக இருக்கக்கூடிய இந்த ஷைத்தான் இதை விட்டு நம்மளை விலகி தூரமாக்கி வைக்கின்றான். இதை விட்டு நம்மளை தூரமாக்கி கொண்டிருக்கின்றான். தொழுதீர்கள் என்னால் என்ன கிடைக்கப் போகின்றது? உனக்கு வேலை இருக்கின்றதே, உன் வேலையை விட்டு விட்டு நீ தொழுகைக்கு வரப்போகின்றாயா? நோன்பு வைத்தால் உனக்கு அழகான உணவு கிடைக்காது, நீ மனைவியை நெருங்க முடியாது. இதையெல்லாம் மனதில் ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி மனிதர்கள் வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றார். தான தர்மம் செய்ய போகின்றாயா? நீ தான தர்மம் செய்தால் உன்னுடைய செல்வம் அழிந்துவிடும், உனக்கு வறுமை ஏற்படுத்திவிடும். உனக்கு வறுமை ஏற்பட்டு விட்டது என்றால் உன்னை மக்கள் கேவலமாக பார்ப்பார்கள், உனக்கு யாரும் உதவி செய்ய மாட்டார்கள் என்று ஷைத்தான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செய்ய விடாமல் தடுக்கக்கூடியவனாக இருக்கின்றார். ஆக கணியத்துறை அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவ்வளவு சொல்லியும் ஷைத்தான் வழி கெடுத்து விட்டான் என்றால் நம்மளையும் வழி கெடுக்கக்கூடியவனாக இருக்கும் பொழுது நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். பாதுகாப்பு தேடணும். அல்லாஹ் நமக்கு நேர்வழியை காட்டியிருக்கின்றான். தொழுவதற்காக ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான், நோன்பு வைப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான். அதற்கெல்லாம் நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் அவனே சொல்லிவிட்டான், இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லஸீன், யாருடைய உள்ளத்தில் மன தூய்மை இருக்கின்றதோ, இஹ்லாஸாக இருக்கின்றார்களோ அவர்களை என்னால் வழி கெடுக்க முடியாது என்று அவன் சொல்லிவிட்டானே. அந்த நல்லடியாராக நாம் இருந்தோம் என்றால் நிச்சயமாக நம்மளை வழி கெடுக்க முடியாது. அதற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவ்வளவு மனம் வருந்தி நாங்கள் அநியாயம் செய்துவிட்டோம், தவறு செய்துவிட்டோம் என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடி பிரார்த்தனை செய்தார்கள். ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காசிரின். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதற்காக ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி, அல்லாஹ்வே அவருடைய உள்ளங்களில் என்ன செய்தான்? அழகான வார்த்தைகளை போட்டான் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றார். அவர்கள் பாவமன்னிப்பு தேடுவதற்காக, அவர்கள் மனம் வருந்தி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதற்காக அழகான வார்த்தைகளை போட்டு அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு தேட வைத்தான். நினைத்திருந்தால் அங்கே அல்லாஹ் என்ன செய்திருக்கலாம்? அவர்களுக்கு தண்டனை கொடுத்திருந்திருக்கலாம். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நாம் செய்தது தவறு என உணர்ந்த உடனே அல்லாஹ்விடத்தில் என்ன செய்தார்கள்? மன்றாடி பிரார்த்தனை செய்தார்கள்.
அல்லாஹ் இந்த படைப்புக்கு ஒரு மிக அழகாக ஒரு விஷயத்தை என்னமா வைத்திருக்கின்றான் தெரியுமா? மனிதன் தவறு செய்து விட்டால் உடனே உணர்ந்து அவன் அல்லாஹ்விடத்தில் வந்து விட்டான் என்றால், மன்னிப்பு தேட வந்து விட்டான் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அந்த ஒரு பவர், அந்த ஒரு சக்தி, அந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். மனிதன் தவறு செய்யக்கூடியவன், அந்த தவறை உணர்ந்து அவன் மன்னிப்பு தேடுகின்றானே, அதை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்னத்தான் மனசு அவர்களை தவறு செய்வதற்கு தூண்டிவிட்டாலும் உடனே அல்லாஹ் நம்மளை படைத்தானே, அவனிடத்தில் நாம் திரும்பி செல்வோம், அவனிடத்தில் மன்னிப்பு தேடுவோம் என்று கருதி அவர்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினார்கள். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, யா அல்லாஹ், தங்களுக்கு தாங்களே நாங்கள் அநியாயம் செய்தோம். அங்கே கூட ஷைத்தானை குறை சொல்லவில்லை. ஷைத்தான் தான் எங்களை வழிகெடுத்தான், இவன் தான் எங்களை தேவையில்லாத ஊசலாட்டத்தை ஏற்படுத்தினான் என்று அங்கு ஷைத்தானை குறை சொல்லவில்லை. தங்களுக்கு தாங்களே நாங்கள் அநியாயம் செய்து கொண்டோம். வலம்னா அன்ஃபுஸனா, நாங்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டோம். எவ்வளவு தடுத்தும் நாங்கள் என்ன செய்யவில்லை? அதை ஏற்றுக்கொள்ளாமல் ஷைத்தானுடைய வழியில் விழுந்து விட்டோம். இல்லம் தகுஃபிர்லனா, நீ எங்களை மன்னிக்காமல் விட்டு விட்டால், நீ எங்களை மன்னிக்காமல் விட்டு தர்ஹம்னா, எங்கள் மீது இரக்கம் காட்டாமல் போய்விட்டால், லனகூனன்ன மினல் ஹாசிரீன், நிச்சயமாக நாங்கள் நஷ்டவாளியாக ஆகிவிடுவோம் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? அவர்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு அல்லாஹ் அவர்களை பூமியில் இறக்கினான் என்பதை நாம் வரலாற்று குர்ஆன் வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆக கண்ணியத்துடைய அல்லாஹ்விடையார்களே, மனிதன் தவறு செய்யக்கூடியவன். ஷைத்தான் நம்மளை எப்படி வேணாலும் வந்து வழி கெடுக்கக்கூடியவனாக இருக்கும் பொழுது நாம் வழி தவறி சென்று விட்டாலும் திரும்பி நாம் அல்லாஹ்விடத்தில் வந்து தௌபா செய்து விட்டோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மளுடைய தௌபாவை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றான், ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். நாம் அப்படிப்பட்ட ஒரு அடியானாக நாம் இருக்க வேண்டும். எவ்வளவு தவறு செய்தாலும், தொழுகையை தொழாமல் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அல்லாஹ் நம்மளை படைத்தான், நாம் அவரிடத்தில் நாம் செல்ல வேண்டும், தொழுகை தொழுக வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும், தான தர்மங்கள் கொடுக்க வேண்டும், நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும், ஷிர்க்கை விட்டு வெளியே வர வேண்டும், விதத்தான காரியங்களை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவர்கள் விலகி மறுபடியும் அல்லாஹ்விடத்தில் வந்து விட்டார்கள், சரணடைந்து விட்டார்கள் என்றால் நிச்சயமாக அவருடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், மன்னிப்பை விரும்பக்கூடியவன். நாம் எல்லாம் தவறு செய்யக்கூடியவர்கள். தவறு செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் நாம் திரும்பி சென்று நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக தௌபா செய்யக்கூடிய வாய்ப்பு தர வேண்டும், அதிகமாக பாவ மன்னிப்பு தேடக்கூடிய வாய்ப்பு தர வேண்டும். ஆக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எப்படி தன்னுடைய தவறுகளை வருந்தி அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினார்களோ அதே போல நாமும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். ஆக அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு தேடக்கூடிய தௌஃபீக் தருவானாக. இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக நன்மைகளை செய்யக்கூடிய தௌஃபீக் தருவானாக. ஆக எந்த வசனத்தை நாம் விளக்கமாக புரிந்து கொண்டோமோ அந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் அதை புரிந்ததின் அடிப்படையில் நாம் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்லக்கூடிய தௌஃபீக் தருவானாக. இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி தருவான் என்று என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக்.